வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது பாராட்டுகிற முடிய அளவற்ற கிருபைக்காக, அன்புக்காக, இரக்கத்துக்காக, மனதுருக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய அனாதி சிநேகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல அன்பு கூர்ந்து முடிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மனிதனாய் பிறக்கும்படி நீர் அனுப்பினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே தகப்பனே, எல்லையற்ற அந்த அன்புக்காக, அளவற்ற அன்புக்காக, முடிவற்ற அந்த அன்புக்காக, எண்ணி முடியாத இரக்கங்களுக்காக, முடிய உண்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே, அதையெல்லாம் எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே வாசமே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாடல்களை பாடுகிற, இசைக்கருகளை வாசிக்கிற தாசர்களை உடைய அபிஷேகத்திலே நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இங்கு நடக்கிற எல்லாவற்றின் மூலமாக உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, மீதியான நேரங்களை பரிசுத்த ஆவியானுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமேன். ஹல்லேலூயா. இது கிறிஸ்து பிறப்பின் மாதமாய் இருக்கிறதுனாலே முதல் பாடல் அவர் பிறப்பை குறித்ததான பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. மமரி பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். மமரி பாலனாக தூதர்கள் பாடினரே, மேய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. தூதர்கள் பாடினரே, மேய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன்
எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். மரிபாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக மரிபாலனாக. பூமியில் சமாதானம், மானுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இரட்சகர் இயேசு பிறந்தார். பூமியில் சமாதானம், மானுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இரட்சகர் இயேசு பிறந்தார். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். மரிபாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக மரிபாலனாக. மனுவேலன் பிறந்தார், இரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கர் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். மனுவேலன் பிறந்தார், இரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கர் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். மரிபாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக மரிபாலனாக. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், சங்கீதம் 18:1,
என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி. அவரே நம் பலனாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த பயமும் இல்லை. சங்கீதம் 120:5 கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று. அவர் நம் வலது பக்கத்தில் இருந்து நம்மை காப்பதால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு ஒரு நாமம் உண்டு, எல்ஷடாய். எல்ஷடாய் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான பயமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு இன்னொரு நாமம் உண்டு, எல்ரோயி, நம்மை காண்கிற தேவன். அவர் எப்பொழுதுமே நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர் யெகோவா நிசியாய் வந்து சத்துருவை துரத்தி வெற்றி கண்டிருக்கிறார். ஆகவே நாம் இனி எதை நினைத்தும் கண்ணீர் விட தேவையே இல்லை. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே அவர் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம் சூழ்நிலை எரிகிற அக்கினி சூளை போன்று இருந்தாலும் அதன் மத்தியிலே நாம் எரிந்து போகாமல் காப்பாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் பயமின்றி சந்தோஷமாக இந்த காலை வேளையிலே இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்ஷடாய் என் தெய்வமே, இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே.
எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் எல் ரோயி யெகோவா என் தெய்வமே, எல் ஷடாய் எல் ரோயி யெகோவா என் தெய்வமே, எல் ஷடாய் எல் ரோயி யெகோவா என் தெய்வமே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நாம் எழுந்து நின்று நம் தேவனை ஆராதிப்போம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், கருணையில் ஆழ்கடல், கிருபையில் ஊற்று, நமக்கு ஆறுதல் தரும் தேவன். நம் வாழ்க்கையிலே பாரங்கள் அழுத்தும் பொழுது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு அவர் கிருபை நம்மை தாங்குகிறதாய் இருக்கிறது. இந்த உலகத்தை ஜெயிக்கவும் பாவத்தை மேற்கொள்ளவும் சத்துருவை தொடர்ந்து எதிர்க்கவும் அவர் கிருபை மாத்திரமே நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. அந்த கிருபையை நாம் போற்றி இந்த காலை வேளையிலே பாடி துதிப்போம். பரிசுத்தமான பிதாவே, கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல்
பரிசுத்தமான பிதாவே, கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவரே, நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, ஜீவிய யாத்திரையில் பாரங்கள் அழுத்தும் போது சோராமல் ஓடிடவே கிருபை போதும் எனக்கு, ஜீவிய யாத்திரையில் பாரங்கள் அழுத்தும் போது சோராமல் ஓடிடவே கிருபை போதும் எனக்கு, நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, உலகத்தை ஜெயித்திடவே பாவத்தை மேற்கொள்ளவே சத்ருவை எதிர்த்திடவே கிருபை போதும் எனக்கு, உலகத்தை ஜெயித்திடவே பாவத்தை மேற்கொள்ளவே சத்ருவை எதிர்த்திடவே கிருபை போதும் எனக்கு, நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு.
நாளும் அவர் தம் அன்பின் கரத்தினால் நம் கரத்தை பிடித்து நம்மை நடத்தி வருகிறார். நமக்கு அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார். அவரை போற்றி பாட 1000 நாவுகளும் போதாது. நம் வாழ்க்கை கடலில் அலைமோதி ஆடும் படகு போல நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அவர் அதை கண்டு தம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை கொண்டு நம்மை தூக்கி எடுத்து ஆண்டு நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை இந்த காலை வேளையிலே நாம் போற்றி பாடுவோம். வா
ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உண்மையாகவே 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை போற்றி பாட எங்களுக்கு போதாது தகப்பனே. எத்தனையோ நன்மைகளை, கணக்கில்லாத நன்மைகளை, ஏராளமான நன்மைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறீர் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மீது கருணை காட்டி நம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்களை ஒன்று கூட்டி நம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீரே எங்கள் பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. பலனற்ற வேளையிலே பலன் கொண்டு தாங்குகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, எங்களுடைய பலவீன நேரங்களிலே அப்பா பிதாவே என்று நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உம்முடைய பலனை நீர் எங்களுக்கு கொடுத்து அப்பா உம்முடைய தழும்புகளாலே நீர் எங்களை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எல்ஷடாயா எங்களோடு கூட இருக்கிறீர். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை தகப்பனே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எப்பொழுதும் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களை நீர் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த வேளையிலே, ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி நம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதே போல வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையின் வேளையிலே வார்த்தை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கட்டும் ஆண்டவரே, வல்லமையுள்ள வார்த்தைகளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அது வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஔஷதம் உள்ள வார்த்தைகளாய் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேலையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி, கன, மகிமை, மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம் கரங்களிலே காணுக்கையும் தசமபாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நான் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. நீர் என்னுடைய நல் மெய்ப்பராக இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் செழிப்பும் புரண்டோடுகிறது, என்னுடையதாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். நாம் விதைக்கிற நேரத்தில் சங்கீத புஸ்தகத்தில் இந்த ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 21, சங்கீதம் 21 ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். பிரியமானவர்களே, இந்த 21வது சங்கீதம் யாரு எழுதினா அப்படின்னா, இந்த தலைப்பை சொல்லுகிறது ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. இந்த 21வது சங்கீதம் எப்பேற்பட்ட ஒரு பின்னணி, ஒரு சூழ்நிலை இருந்து எழுதப்படுகிறது அப்படின்னா, தாவீது நன்றி செலுத்துகிறார், தேவனுக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அதாவது தாவீதும் எருசலேமில் உள்ள யூத ஜனங்களும் உடன்படிக்கை ஜனங்களும் ஒன்று சேர்ந்து தேவனிடத்தில் நன்றி செலுத்துகிறார்கள், தாவீதும் மக்களும். ஆகவே இந்த சங்கீதம் 20 இந்த 21க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு அப்படின்னா, ரெண்டும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த 21வது சங்கீதம்
எதன் அடிப்படையில் எழுதப்பட்டது அப்படின்னா, நன்றி கூறும் ஒரு ஜெபம், நன்றி கூறி தேவனிடத்துல வந்து தேவனை துதித்து பாடுதல். ஆகவே இது எதன் அடிப்படையில் எழுதுறாங்க அப்படின்னா, தாவீது யுத்தத்துக்கு புறப்பட்டு வெற்றியோடு திரும்பி வருகிறார். இந்த வெற்றியோடு திரும்பி வரும்பொழுது யாருக்கு நன்றி செலுத்துகிறார் அப்படின்னா, தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். ஆகவேதான் இந்த 20ஆம் சங்கீதம் யுத்தத்திற்கு போகும் முன்பாக தேவனிடத்தில் ஜெபிக்கிறவராக இருக்கிறார் தாவீதும் அவர்களோடு இருந்த மக்களும். அப்போ ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 21ஆம் சங்கீதம் நன்றி கூறுகிறார், வெற்றி எடுத்து விட்டார். ஆகவேதான் அந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஜனங்க வந்து நன்றி செலுத்துகிறாங்க. எதன் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதம் 20 பார்த்தீங்கன்னா முதல் வசனத்திலே அவர் சொல்றாரு, தாவீது ஜெபிக்கிறாரு, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. 4வது வசனம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஜனங்க வந்து ஜெபிக்கிறாங்க. 20ஆம் அந்த சங்கீதம் 20ல் ஜனங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறாங்க. நன்றி கூறும் பொழுது 21வது சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் பாருங்க, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிடுகிறீர். நான் சொல்றாங்க, ஆண்டவரே, தாவீதும் நாங்களும் ஜெபிச்சோம், எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டிருக்கிறீர், எங்களுடைய மன விருப்பத்தை நீர் நிறைவேற்றியிருக்கிறீர். ஆகவே இப்பொழுது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தாவீது ஜனங்களுக்கு யுத்தம் இருந்தது, அதன் அடிப்படையில் ஜெபிச்சாங்க. அந்த யுத்தத்தில் வெற்றி எடுத்த பிறகு அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள். இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நமக்கும் ஒரு ஆவிக்குரிய யுத்தங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய போராட்டங்கள் இருக்கிறது. இதிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், நம்மளை மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் நன்றி செலுத்துறதுக்கு எதுவுமே இல்லைங்க அப்படின்னா, இது ஒரு சிறந்த ஒரு நேரம், சிறந்த ஒரு சீசன். என்னன்னா, கிறிஸ்து பிறந்திருக்கிற மாதம் இல்லையா, டிசம்பர் மாதம். நீங்கள் அதுக்கே நம்ம நன்றி செலுத்துகிறான். எதற்காக அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய பாவங்களை நீக்கும்படி, நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கல்வாரி சிலுவையில் அவர் பாடுபட்டு மரித்திருக்கிறார். எல்லாம் ஒரு நோக்கங்களோடு அவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். இந்த பூமியில அவர் வாழ்ந்திருக்கிறார், நமக்காக 100% மனிதனாகவும் கடவுளாகவும் வாழ்ந்திருக்கிறார். இது எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் தேவனிடத்துல தானாக ஆசைகளை, விருப்பங்களை பெற்றுக்கொள்ளும். தேவனுடைய விருப்பங்கள், தீர்மானங்களை நிறைவேற்றத்துக்கான பலனை பெற்றுக்கொள்ளும். ஒருவேளை தேவனிடத்துல வந்து எதுவுமே வேண்டுதல் செய்ய முடியல, ஜெபிக்க முடியல அப்படின்னா, நம்ம இன்னும் தேவனுடைய நாமத்தை இன்னும் அறிந்திருக்கவில்லை. இந்த தேவன் யார், அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறியும் பொழுது ஜபங்கள் நமக்கு தானாக வரும். ஏன்னா அவர் ஏற்கனவே செய்து முடிக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நிறைய பேர் நன்றி செலுத்த முடியல, ஏன் அப்படின்னா ஜெபிக்கல. ஜபம் வர மாட்டேங்குதுங்க, ஜபம் பண்ணி பண்ணி சோர்ந்து போயிடுறேன், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, நாம் எதன் அடிப்படையில் நாம் ஜெபிக்கிறோம், எதனுடைய பின்னணி, எதனுடைய சூழ்நிலையிலிருந்து நாம் ஜெபிக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. முதல்ல இவர் யார் என்பதை நாம் நம்முடைய ஜபத்தில் காண்பிக்க வேண்டும். ஜபம் என்பது என்னன்னா ஒன்வே கிடையாது, சொல்லிட்டு போயிடுறது கிடையாது. இல்லை, ஜபம்னா அவரிடத்துல வந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்துல கேட்க வேண்டும். அதை கேட்ட பிறகு விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த தாவீது, இந்த மனுஷர்கள் யுத்தத்திற்கு போகும் பொழுது அவர்கள் யாரை நம்பி போகிறார்கள் அப்படின்னு இந்த ஜபங்களில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஜபத்தில் வெளிப்படுத்துகிறார்கள், நன்றி செலுத்தும் போதும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, சங்கீதம் 21:7 வசனம், ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். நன்றி செலுத்தும் போது எப்படி சொல்றாங்க, யுத்தத்துக்கு போனோம் நாங்கள், இந்த குதிரை, இந்த யுத்த மனுஷருங்க, இந்த வில்லு அம்பெல்லாம் நம்பி போல. யாரை நம்பி தாவீது போனார் ஜனங்கள் சொல்றாங்க. 7ஆம் வசனத்தில் சொல்றாங்க, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். அப்போ இந்த நன்றி செலுத்துதல் எப்படி வருது பாருங்க. முதல்ல சரியான விதத்தில் அவங்க ஜெபிக்கிறாங்க. என்னன்னா, இந்த ஜபம் எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா, அவர் மீது நம்பிக்கை இருக்கிறாங்க. அவர் தான் பெரியவர், அவர் தான் உன்னதமானவர், அவர் தான் இந்த யுத்தத்திற்கு வழி நடத்துகிறவர். அவரை நம்பி போறாங்க. இவங்களுடைய பலத்தினால போல நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, நான் ஜபம் பண்ணி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, முதல்ல அவர் தான் சிருஷ்டிகர், அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், அதில் உள்ள குடியிலெல்லாம் அவருடையது.
எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு தயவு, இது மிகப்பெரிய ஒரு கிருபை. இதெல்லாம் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஜபங்கள், விருப்பங்கள், ஆசைகள், தீர்மானங்கள் எல்லாமே தானாக வரும். இல்லைங்க, என்னால் நன்றியை செலுத்த முடியலைங்க, எனக்கு உதவியற்று கிடக்கிறான் அப்படின்னா இயேசு தான் ஒரே வழி உதவி செய்யறது. தெரியுமா உங்களுக்கு? வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. என்னன்னா, நடுக்கடல்ல பேதுரு நடந்து வராரு. நடந்து வரும் பொழுது காற்றும் கடலும் வீசும் பொழுது பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னா, பயப்பட்டு கடல் உள்ள முழுகி போறாரு. முழுகிறார், உள்ள உதவியற்ற நிலையில கிடக்கிறாரு. அப்போ ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்றார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பேதுரு நடுக்கடல்ல போறாரு. அவரு அந்த காற்றும் கடலையும் பார்த்து பயந்து என்ன பண்றாருன்னா உள்ள போறாரு. நீங்க நல்லா பார்க்க முடியும், உதவியற்ற நிலையில நம்ம யாருன்னா சூழ்நிலை இருந்தா அப்படின்னா, இந்த மனித தயவு இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் யாரும் வர மாட்டாங்க, யாரும் வர முடியாது. கணவனாக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாங்க. நம்பர் கூட சேவ் பண்ணலாம், என் உயிரே அப்படின்னு கூட சேவ் பண்ணலாம், நண்பர்கள் என் உயிர் நண்பர்கள் அப்படி சேவ் பண்ணலாம். ஆனால் ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் அவர்கள் வர முடியாது. அதுதான் இந்த சம்பவம் நமக்கு காண்பிக்கிறது. ஏன்னா இயற்கை எப்பேற்பட்டதாக இருக்கிறது. பேதுரு பாருங்க, அந்த இடத்துல மூழ்கி போகும்பொழுது எந்த நண்பர்கள், எந்த குடும்ப உறவினர்களை வந்து காப்பாத்துனாங்க? இல்லை, இயேசு மட்டும் தான் வந்து காப்பாத்தினாருங்க. அதுதான் நான் சொல்றேன், இவரிடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இவரை நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஜெபிக்க முடியும். உதவியற்ற நிலை இருந்தால் கூட இந்த உதவியாளரை நாம் பார்க்க முடியும். அவர் நமக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் இந்த இயேசு. இயேசுவை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நல்ல விதத்தில் ஜெபிப்போம். நல்ல மன விருப்பங்களை அவர் நமக்கு தருவார், தீர்மானங்களை நமக்கு அது தருவார். ஜெபிக்கும்படி அவரே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார். எல்லாமே நமக்கு தேவன் செய்கிறவராக இருக்கிறார். இதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. கிரியின் அடிப்படையில் அல்ல, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே கிருபையின் அடிப்படையில், தயவின் அடிப்படையில் வருகிறதாய் நமக்கு இருக்கிறது. இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது தைரியமா தேவனிடத்துல வந்து ஜெபிக்க முடியும், உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். உதவிகளை மட்டும் பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்த முடியும். ஆகவேதான் இந்த சங்கீதம் 21 நமக்கு நன்றி செலுத்துகிற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலை, போராட்டங்கள் சூழ்நிலை இருந்தாலும் உதவி செய்கிறவர் அவர் மட்டும். இயேசு மட்டும் நோக்கி பாருங்கள். நம்ம பார்க்கும் பொழுது மன விருப்பத்தை எல்லாம் அவருக்கு நமக்கு நல்ல ஆசைகளை கொடுப்பார். அந்த ஆசைகளை நிறைவேற்றத்துக்கான பலனே அவர் கொடுப்பார். நம்ம இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்று அனுபவிக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் தானாகவே தேவனை நன்றி செலுத்தும், துதித்து பாடும். ஆமென். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர் கர்த்தர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவருக்காகிலும் லேசாக உதவி செய்கிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எளியவனை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஊழியக்காரரின் சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இருதயங்களையும் உள்ளின் திரியங்களையும் சோதித்தறிகிறவர் கர்த்தர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீதிமான்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர் கர்த்தர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள்.